வெல்கம் அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஊட்டியோட டே 4 வீடியோ தான் பார்க்க போகிறோம். டே 4 அன்னைக்கு நம்ம என்ன ப்ளேஸ் போய் விசிட் பண்ணோன்னு பார்க்கலாம் வாங்க. நாங்கள் லாஸ்ட் வீடியோ கர்நாடகா கார்டன் போயிருக்கோம். அதை நாங்கள் லிங்க்கில் அப்லோட் பண்ணுறோம் பாருங்கள். இப்போ நம்ம என்ன ப்ளேஸ் போயிட்டுருக்கோன்னா நீடில் ராக் பாயிண்ட் வியூவும் அடுத்தது ஷூட்டிங் ஸ்பாட்டும் தான் போயிட்டுருக்கோம். இப்போ போகிற வழியில் இந்த ட்ரைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸோட ஸ்டாச்சூஸ்லாம் வச்சுருந்தாங்க, விலங்குகளோட ஸ்டாச்சூஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இதுதான் ஊட்டிக்கு அடையாளமான பொருட்கள். அதனால் இந்த ஸ்டாச்சூஸ் எல்லாம் அங்கே வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம மசனங்குடி இருக்குல்ல, அந்த பக்கம் போனால் மசனங்குடி வரும். நம்ம இந்த சைட் போனால் தான் அந்த கூடலூர் ரோட் போக முடியும். நாங்கள் போகும்போதே இங்கே சூப்பரான ஒரு வியூ பார்த்தோம். பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருக்குது பாருங்கள். அது எல்லாமே அந்த எல்லோ கலர் எவர் லாஸ்டிங் ஃப்ளவர்னு ஒன்று இருக்குது அங்கே. அது எப்பயுமே வாடவே வாடாது. அந்த ஃப்ளவர் தான் அங்கே ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த சைட் ஃபுல்லாகவே டீ எஸ்டேட் இருந்துச்சு. இப்போ நம்ம ஊசிமலை காட்சி முனைக்கு வந்துட்டோம். நீடில் ராக் வியூ பாயிண்ட்டு. இது பார்க்குறதுக்கு ஊசியோட எட்ஜில் அந்த வியூ பாயிண்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இதுக்கு இந்த பேர் அமைஞ்சிருக்கு. இதோட டைமிங் காலையில் 7லேருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும். நம்ம டிக்கெட் அங்கே போயிட்டு எடுத்துகிட்டு, டிக்கெட் 20 rupees தான். டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம கீழேருந்து நடந்து போயிட்டுருக்கணும். போகும்போதே சூப்பரான வியூஸ்லாம் இருந்துச்சு. இங்கே என்ட்ரானதுமே ஒரு சின்ன வியூ இருந்தது. இதுவே பார்க்க சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இன்னும் மேலே போகணும். வாங்க நம்ம போயிட்டுருக்கலாம். அந்த வியூஸ் எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு பொறுமையாக போகலாம். இந்த சைடு நம்மளாம் போகக்கூடாதுன்றதுக்காக போர்டு வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த பக்கம் வழி இருக்குது, சின்னதாக நடப்பாத மாதிரி. அதுமாரிலாம் ஏறினோன்னா நம்ம மேலேருந்து ஸ்லிப்பாக சான்சஸ் இருக்குது. நமக்குன்னு தனியாக பாத்வே அமைச்சிருக்காங்க, அந்த வழியாக தான் நம்ம போகணும். அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. சில்ட்ரன்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை நிறையா யங்ஸ்டர்ஸ்லாம் அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் அங்கே போர்டு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம இந்த வழியாக போயிட்டுருக்கோம். இங்கே இருக்கிற மரம் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏன்னா மலையில் இருக்கிறதால எல்லாமே டார்க்காக ஒரு மாதிரி பிளாக் கலரில் இருந்துச்சு அந்த வுட்டு எல்லாமே. இந்த ஸ்டெப்ஸ் வழியாக இப்போ நம்ம போகணும். இங்கே நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட போகலாம். ஏன்னா எல்லாமே தர மாதிரி தான் போட்டிருக்காங்க, உட்காந்துட்டு கூட போகலாம். இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதோட இங்கே மேலேருந்து நம்ம பார்த்தோன்னா 360 அளவுக்கு டிகிரி நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஃபுல்லாகவே சுற்றி எல்லாமே தெரியும். நாங்கள் வரும்போது ஈவினிங் ஒரு 3 o'clock அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இங்கே இந்த வெயிலோடு சேர்ந்த மாதிரி தான் இருந்துச்சு. இன்னும் நம்ம வின்டர் சீசனில் இந்த ஊட்டி சீசன் இருக்கும்ல, அந்த டைமில் நம்ம 7 o'clock இல்லை ஒரு 10 o'clock வரைக்கும் வந்தால் கூட ரொம்ப பனிமூட்டமாக இருக்கும். ஃபுல்லாக சுற்றியும் இந்த கிராஸ் ஃபுல்லாகவே பனியாக இருக்கும். நாங்கள் போன டைம் இந்த கலரில் தான் இருந்துச்சு. இன்னுமே இது நல்லா க்ரீனிஷாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் போய் பார்த்தோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம மேலே வந்துட்டோம். இப்போ இங்கேருந்து பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ பெருசுக்கு தெரியுது அந்த இடம். நம்ம எல்லா சைடுமே எவ்வளோ தூரம் வரைக்கும் தெரியுது பாருங்கள். அந்தளவுக்கு செம்ம சூப்பராக இருந்துச்சு. இது ஒரு ஷூட்டிங் பாயிண்ட்டுன்னு சொல்கிறாங்க. இங்கே அதிகமாக மூவிஸ் எடுத்தது கிடையாது. ஷூட்டிங் பாயிண்ட்டுன்னு தனியாக இருக்குது, அங்கே தான் எல்லாமே பண்ணுறாங்க. பட் இங்கே ஒரு சில மூவிஸ் சாங்ஸு கொஞ்சம் ரேராக பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு ரிட்டன் கீழே வந்துட்டுருக்கோம். கீழே இறங்கும்போது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த ரோடு பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, ரோடு போட்டிருக்கிறது. இந்த சைட் ஃபுல்லாக இந்த மரம் தான் இருக்கும். இதுவுமே அழகாக இருக்குது பார்க்க.
நெக்ஸ்ட்டு நம்ம ஷூட்டிங் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு நெக்ஸ்ட்டு ரிட்டன் வரும்போது தான் வந்தோம். இங்கேருந்து நமக்கு ஊட்டி வந்து 15 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ இந்த இடத்துல போய் நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு இப்போ நம்ம உள்ளே என்ட்ரு ஆகணும். டிக்கெட்லாம் செக் பண்ணிவிட்டு நம்மளை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. இங்கே அவுட்டர் ஃபுல்லாகவே நிறைய மங்கீஸ் தான் இருந்துச்சுங்க. இப்போ வந்து நம்ம இது மேலே ஏறி போகணும். பார்க்குறதுக்கு ரொம்ப கம்மி ஹைட்டு மாதிரி தெரியுது. மேலே ஏற ஏற தான் ரொம்ப ஹைட்டுக்கு போயிட்டோம். ஏன்னா ரொம்ப ஸ்லாண்டிங்காக இருந்துச்சு. நாங்களும் பொறுமையாக போயிட்டே தான் இருந்தோம். ஏறவே முடியல. ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட் நீடில் ராக் பாயிண்ட் போயிட்டு வந்தோம்ல, அங்கேயும் மேலே ஏறி தான் போகணும். நெக்ஸ்ட் இங்கேயும் அந்த மாதிரி தான். ஸோ இங்கே வந்த பிறகு ஆனால் மேலே வந்து பார்த்த பிறகு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஷூட்டிங் எல்லாமே பண்ணுறது. நம்ம நிறைய சாங்ஸ் பார்த்துருப்போம். சாங்ஸ் எல்லாமே இங்கே தான் எடுத்துகிட்ருக்காங்க. அந்த டைம்லேருந்தே இப்போ வரைக்கும் இங்கே சாங்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மோஸ்ட்லி வந்து 90s சாங்லாம் இங்கே அதிகமாக எடுத்திருக்காங்க. இதுக்கு பக்கத்துலேயே பைன் ஃபாரஸ்ட் இருக்குது. அங்கேயும் வந்து ஷூட்டிங் பண்ணுறது தான். அந்த பைன் ஃபாரஸ்ட்லேயே ஷூட் பண்ணுவாங்க. அப்படியே இங்கே பக்கத்துலேயுமே ஷூட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 இடத்தையுமே வந்து ஷூட்டிங்காக மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஷூட்டிங் பர்பஸ்க்காக. அங்கே பக்கத்துலேயே சின்னதாக கடை வச்சுருந்தாங்க. இது எல்லாமே வந்து ஹேண்ட்மேட் பொருள்ஸு. எல்லாமே வந்து ஹேண்டாலே மேக் பண்ணுறது. நிறையா கிச்சனுக்கு தேவையான திங்ஸு, வீட்டில் நம்ம அழகுக்கு வைக்கிற திங்ஸு எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறமா இங்கே டீ தூள் எல்லாமே சேல் பண்ணாங்க. ஊட்டினாலே டீ தூள் தான் ஃபேமஸ்ஸு. ஸோ டீ தூள், சாக்லேட்ஸு எல்லாமே இங்கே சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம அதை பார்த்துட்டு ரிட்டன் வந்துட்டோம். ரிட்டன் போகிற வழியில் ஒரு டீ எஸ்டேட் பார்த்தோம். இது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதோட வடிவமைப்பு செம்ம அழகாக இருந்துச்சு. அந்த ரோடு வளைஞ்சு வளைஞ்சு போகிறது தான் ஊட்டியில் வந்து ஹைலைட்டே. நம்ம அது போகும்போது அந்த மொமெண்ட்டுக்கு வந்து சான்ஸே இல்லை. செம சூப்பராக இருக்கும். இன்னும் நம்ம பைக் ரைட் போனோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இடத்துலாம் பைக் ரைட் போனோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். யாருக்கெல்லாம் பைக் ரைட் பிடிக்குன்றது கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நாங்கள் ஊட்டியில் 3 வீடியோஸ் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க எல்லாமே அந்த வீடியோஸ் பாருங்கள். சம்மர் வெக்கேஷன்ஸ்லாம் ஊட்டி போயிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நமக்கு நார்மலான பட்ஜெட் தான் ஆகும். நம்ம 4 days ஸ்டே பண்ணுறோன்னா அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட் வருது. ஸோ 2 daysனால் அதுக்கேற்ற பட்ஜெட் கொஞ்சம் லோவாக இருக்கும். ஸோ பட்ஜெட்டாக பிளான் பண்ணி போயிட்டு வந்தோன்னா சூப்பராக என்ஜாய். அப்புறம் வர வழியில் இங்கே ஃபுல்லாக இந்த மாதிரி ட்ரீஸ் தான் இருந்துச்சு. பர்பிள் கலர் ட்ரீஸ் தான் இங்கே ஃபேமஸ்ஸு. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரீம் லைஃப் ஏஎஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.